ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் குடும்பத்திற்கு தேவையான சில காரியங்கள் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் அறிந்தால் மட்டும்தான் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக உங்கள் வாழ்க்கையின் ஜீவியத்திலே ஒரு உற்சாகமாய் நீங்களும் நானும் வாழ முடியும். இல்லாவிட்டால் வாழ்க்கையிலே சோர்வு, களைப்பு, வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்து கொள்ள நினைக்கிறது, தொடர்ச்சியான தோல்வி, பற்றாக்குறை, சுகவீனம், இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அலைச்சல் இருக்கும். அலைச்சல் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, அலைச்சல் நாங்கள் புரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கையில் அலைச்சல் என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. எரேமியா 4:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ திரும்புகிறதுக்கு மனதிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் இனி அலைந்து திரிவதில்லை. பாருங்கள், ஒவ்வொரு வாக்கு தத்தத்திற்கும் தீர்க்க தரிசன வார்த்தைக்கும் ஒரு கட்டளை, ஒரு நிபந்தனை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதம் அப்படியே எளிமையாய் வந்து விடுகிறதல்ல. அப்படியே வந்தாலும் துரிதமாய் பெறுகிற ஆசீர்வாதம் நிலைத்திருக்கிறது இல்லை. உடனே அது எழுந்து போய்விடுவாங்க ஜனங்க. அதற்கென்று ஒரு பிரயாசம் இருக்கிற பட்சத்தில் அந்த ஆசீர்வாதம் கம்பீரமத்தை ஒன்று வாழ்க்கையில் கூட்டி கொடுக்கும். திடீரென்று ஒரு இரவிலே நடந்த அற்புதம்தான் செங்கடல் பிளக்கப்பட்டது. ஆனால் அது கொஞ்சம் தினங்கள் மட்டும்தான் அவருடைய மனதில் இருந்தது. அதன் பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் வித்தியாசமாய் போய்விட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, எல்லாம் வித்தியாசமாய் போய்விட்டது. ஏன் அப்படி நடக்கிறது? என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இரவு வேளையில் கர்த்தரை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், துரிதமாய் வருகிற ஆசீர்வாதம். ஆனால் பல ஆண்டுகள் ஒரு சிறையிருப்பில் இருந்தாங்க. ஆனால் ஆசீர்வாதம் பார்ப்பீர்கள் என்றால் பஸ்கா எடுத்த உடனே அவர்களது செங்கடல் சிலக்கப்பட்டது. செங்கடலை கடந்து போய் வனாந்தரத்தில் போனதும் அவர்களும் மாறிவிட்டார்கள், சூழ்நிலையும் மாறிவிட்டது. தேவன் அதிகமாக மகிமையை காண்பித்தார். ஆனால் அவர்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சில அறிவுறுப்புகள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அதையெல்லாம் துண்டிக்கிற இடம்தான் பலிபீடம், தேவசபை. தேவசபை என்பது உங்களை பரிசுத்தமாக்கி அனுப்புகிற ஒரு இடம். தேவனை தொழுது கொள்ளுகிற இடம் மட்டுமல்ல, நம்முடைய ஜீவங்களை அது பரிசுத்தப்படுத்த வேண்டும். வார்த்தை அனுப்பி அழிக்க விலைக்கு கர்த்தர் குணமாக்குறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே,